இந்த மது அதாவது மது மற்றும் போதை பொருள் பாவனை மனிதனை மிருகமாக்கும், பகுத்தறிவை பறித்துவிடும், குற்றங்கள் புரிய வைக்கும், உழைத்த பணத்தை ஊதாரித்தனம் செய்ய தூண்டும், இழப்புக்கள் பணம் பொருள் நிலவலங்கள் பரம்பரை சொத்துக்கள் மட்டுமல்ல, மானம் குலப்பெருமை கல்வி வன்மை அனைத்தும் போதைப்பொருள் பாவித்தால் இழந்துவிட நேரிடும். இவ்வாறு சுருக்கமாக நான் சொல்லியிருக்கின்றேன். இதைவிட இதனால் ஏற்படுகின்ற பல்வேறு தீங்குகள் பற்றி இந்த கட்டுரையிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் இந்த ஞானச்சுடர் சஞ்சிகையை பெற வந்திருக்கின்ற அன்பர்கள், இதை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற அன்பர்கள் இதை முழுமையாக வாசிக்க வேண்டும். இதில் உள்ள கருத்துக்களை எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு போய் சேரக்கூடிய வகையிலே அவர்கள் உண்மையில் இந்த நூல்களை எடுத்து வாசிப்பது பொழுது குறைவு. அவர்கள் கைத்தொலைபேசியில் காணப்படுகின்ற விடயங்களைத்தான் அவர்கள் செய்தியாக அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அவர்கள் எங்களது தூரம் விருப்பத்தோடு வாசிப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் அதை தெரியப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இப்போ நாங்கள் எங்களுக்கு பிள்ளை செல்வம் வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் கேட்கின்றோம். எதற்காக உங்களுக்கு பிள்ளை செல்வம் வேண்டும்? நீங்கள் பதில் சொல்லக்கூடியதாக இருக்குமா? பிள்ளை செல்வம் எங்களுக்கு எதற்காக தேவை என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடை கூறுவார்கள். எனக்கு என்னுடைய பரம்பரை சொத்துக்களை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும், அல்லது என்னை பிற்காலத்தில் பராமரிப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும், அல்லது சில பேர் கூறுவார்கள் எனக்கு இறுதியிலே கொல்லி வைப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும். அவ்வாறெல்லாம் இல்லை. எங்களுடைய அறப்பணிகளை நாங்கள் செய்கின்ற நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வதற்கு, இந்த அறத்தை நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும். அதுதான் உண்மையான விடயம். அந்த வகையிலே நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இந்த அறக்கருத்துக்கள் போய் சேர வேண்டும். அது உங்களுடைய தலையாய கடமை. ஆகவே இந்த சஞ்சிகையை வாசிக்கும் நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை கூறி இதை வாசிக்க சொல்லுங்கள். அவர்கள் வாசிக்காவிட்டால் அதை நீங்கள் எனக்கு வாசித்து காட்டு என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் இந்த செய்திகள் அவர்களுடைய மனதிலே போய் பதியக்கூடிய வகையிலே நீங்கள் இந்த நூலை பயன்படுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து பவளவிழா கீதம் என்ற தலைப்பிலே எங்களுடைய சுவாமி அவர்களுடைய சிறப்புகளை இங்கே கீதமாக வழங்கியிருக்கிறார் KR திருத்துவராஜா அவர்கள். அதிலே சில வரிகளை மட்டும் நான் கூற ஆசைப்படுகின்றேன். மோகனதாசரின் மகத்தான பணிதானே முடிநிலா ஒளி போன்று முடிசூடிய கலாநிதியே, தேகநிலை பாராது தினமும் பசி தீர்க்கும் திருப்பதிதனை காண்பவரே தேடருமா சுவாமியாரே, வறுமை மாணவர்க்கு கற்றறிய உபகரணம், வருந்தும் முதியவர்க்கு வளமான பரிகாரம், வெறுமை மடிந்திருந்தும் விரைந்து பணியாற்றும் வைகரை கதிரவனே வாழிய நீ பெல்லாட்டு என்ற வகையிலே அந்த பவளவிழா வாழ்த்துப்பா இதிலே அமைந்திருக்கின்றது. அடுத்து ஒவ்வொரு மன்னரிலும் தொடர் கட்டுரையாக பகவத்கீதையின் தத்துவம் வெளியிடப்பட்டு வருகின்றது. இந்த இதழிலே அத்தியாயம் 13க்குரிய கருத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. கிருஷ்ண பரமாத்மா அவருடைய அந்த உள்ளத்து கருத்துக்களை எங்களுக்காக மனித பிறவி எடுத்து எங்களுக்காக கூறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் அடங்கியதுதான் இந்த பகவத்கீதை. அதனுடைய விளக்கத்தை மிக துல்லியமாக தன்னுடைய கருத்துக்களிலே இங்கு தொடர் கட்டுரையாக பூவண்ணா சோதிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக எழுதி வந்திருக்கின்றார். இந்த மலரிலே அந்த பகவத்கீதையின் தத்துவ கருத்துக்கள் ஆதி அந்தமம், கர்மம், பிரபஞ்ச செயல், மரணத்தின் பின், மறுபிறப்பு, ஆசை, இறுதி எண்ணம் என்ற உப தலைப்புகளிலே அந்த கருத்துக்களை தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆகவே அவற்றையும் நாங்கள் வாசிப்பதன் மூலம் இந்த மனித பிறவி எவ்வாறானது, அது பிறப்பித்ததன் காரணம் என்ன, இறப்பின் பின்னர் அது என்ன செய்ய போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது என்பதை எல்லாத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
பிறந்தால் மட்டும் போதாது, வாழ்ந்தால் மட்டும் போதாது. இந்த பிறப்பு, இந்த வாழ்வு எதற்காக, எங்கே போய் முடியும் என்பது எல்லாத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய நாங்கள். அந்த கருத்துப்பட இந்த கட்டுரை அமைந்துள்ளது. அடுத்து சின்னப்பு தனபாலசிங்கம் அவர்களால் எம்பெருமானை, முருகப்பெருமானை வேண்டி வரையப்பட்ட ஒரு கவிதை அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து மதியாத முற்றம் மிதியாதே என்ற தலைப்பிலே திரு முருகுப்பிள்ளை செல்லத்தம்பி அவர்கள் ஒரு கட்டுரையை வரைந்திருக்கின்றார்கள். அந்த கட்டுரையிலே ஆன்மீக சிந்தனை இழையோடக்கூடிய வகையிலே எங்களுடைய செயல்பாடுகளை சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். மதியாதார் முற்றம் மிதியாதே என்று நாங்கள் வளமையாக சொல்வ கருத்துத்தான். அதை இங்கே ஆழமாக இறைசித்தனை அடிப்படையிலே பார்த்து இந்த கட்டுரை வரையப்பட்டுள்ளது. அடுத்து சில நீதி கதைகளை போடுவார்கள். உன்னை நீயே கவனி என்ற ஒரு சிறிய சித்திர வடிவிலே எழுதப்பட்டிருக்கின்றது. உன்னை நீயே கவனி, அதாவது நாங்கள் பிறரைத்தான் கவனிக்கின்றோம், பிறருக்குத்தான் கருத்துக்கள் கூறுகின்றோம். இது உபதேசமில்லாம் எனக்கு அல்ல, மற்றவர்களுக்கு என்ற வகையிலே நாங்கள் நடந்து கொள்கின்றோம். ஆனால் எல்லாமே எமக்குத்தான். எங்களை நாங்கள் கவனிக்க வேணும். நாங்கள் எங்களை என்ன செய்கின்றோம், எங்களுடைய செயல்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, எங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா, எங்களுடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கின்றதா என்பது பற்றி எங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் தன்னைத்தான் காதலிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய சுயநலம் அல்ல, நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், எங்களுடைய சொல் செயல் எண்ணம் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றது என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதனால் என்ன, மற்றவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டதா என்பது பற்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய செயல்கள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்களை பற்றியதாக இருக்கும். எங்களை பற்றி சுயநலத்தோடு அல்ல, எங்களுடைய செயல்கள் மற்றவர்களை எவ்வாறு பாதித்திருக்கும் அல்லது எவ்வாறு அவர்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே உன்னை நீயே கவனி என்ற கருத்துப்பட ஒரு பதிவு இங்கே இடப்பட்டிருக்கின்றது. அடுத்து மாதந்தோறும் இந்த அறச்சாலையிலானே பல்வேறு அறப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அறப்பணிகளை நினைவு கூறும் வகையிலே இங்கே படங்கள் போடப்பட்டிருக்கின்றது. ஆடி மாத ஞானச்சுடர் மலர் வெளியீட்டில் சிறப்பு விருது பெற்றோர் மற்றும் இந்த மடாலயத்தின் மூலமாக நன்மைகள் பெற்றிருக்கும் அடியார்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகள் போன்ற ஞாபகப்படுத்தும் வகையிலே இந்த படங்கள் இடப்பட்டிருக்கின்றது. அடுத்து வழித்துணை என்ற தலைப்பிலே ஆசுகவிசேனா சிவசுப்பிரமணியம் அவர்கள் எழுதி வருகின்ற கவிதை இங்கே அது தொடர்ச்சியாக வருகின்றது. அதை நான் விரும்பி படிப்பதுண்டு. இந்த வழித்துணை என்ற தலைப்பிலே இங்கே இவர் கூறியிருப்பது என்று சொன்னால், மாங்களை தண்ணீர் தோன்றி மாவெல்லாம் தானாய் மாறும், குருவிச்சை மாவோடு தன்னையும் பின் அழித்திடுமா போல் மனதுள் சிறியதாய் தோன்றி மனமெல்லாம் நுழைய மாறும், தீயவை மனத்திலோடு மனிதத்தை அழிக்கும் காண்பேன். அதாவது குருவிச்சையானது மாமரத்திலே இருந்து தனக்கு தேவையானதை அதிலிருந்து உறிஞ்சி எடுத்து பின்னர் தானும் அழிந்து அந்த மாமரத்தை அழிய செய்வது போல எங்களுடைய தீய எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து இறுதியிலே எங்களையும் அழித்து எம்மை சுற்றியுள்ள பிறரையும் அழிக்கும் என்ற கருத்துப்பட நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே ஒவ்வொரு உதாரணத்தோடு இந்த வழித்துணை என்ற கவிதை அமைந்திருக்கின்றது.